வெல்கம் டு திங் பிக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் cannot be installed to this டிஸ்க்குன்னு ஒரு எரர் வரும் பார்த்தீங்களா. ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த எரர் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த எரர் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஓஎஸ்னாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த எரர் வரும். விண்டோஸ் 7 இருக்கட்டும் 10 இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இது வந்து அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது டிஸ்க்கை வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுது. அதில் வந்து நான் ஒரு டிஸ்க்கை வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிட்டேன். பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் cannot be installed to this டிஸ்க்கு. இது வந்து எம்பிஆர் பார்ட்டிஷனில் இருக்குது. ஜிபிடி ஃபார்மேட்டில் தான் விண்டோஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும்னு இருக்கும். இந்த எரரை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த டிஸ்கில் வந்து எல்லா டேட்டாவும் போக தான் செய்யும். ஸோ அதனால் இந்த டேட்டாவனா எல்லாத்தையும் பேக்கப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்கில் உள்ள டேட்டா வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் லைஃப் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் உள்ளதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இதை மாற்றாத வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டுன்னு அந்த பட்டனே போகாது. ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா, Shift+F10 அமுக்குனா ஒரு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம டிஸ்க் பார்ட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டிஸ்க் பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு 2-3 இது லிஸ்ட் ஆகிட்டு ஒரு இது வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. அங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, லிஸ்ட்டுன்னு கொடுக்கணும். லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கோலன் வந்து என்னென்ன இருக்கோ அந்த இது டிஸ்க் வந்து எத்தனை டிஸ்க் இருக்கோ லிஸ்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வந்து டிஸ்பிளே டிஸ்க் வந்து ஒன்று இருக்குது. அதனால் லிஸ்ட் டிஸ்க்கு வந்து அந்த இது இருக்குது. அதில் வந்து செலக்ட் டிஸ்க் 0வே கொடுங்க. அப்போனா தான் டிஸ்க் வந்து ஒரு டிஸ்க் தான். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணும். ஸோ டிஸ்க் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதை வந்து க்ளீன் கொடுங்க. க்ளீன் கொடுத்தீங்கன்னா இப்போ டிஸ்க் வந்து எல்லாமே எல்லா இதையும் ஃபார்மேட் பண்ணிடும். ஃபார்மேட் பண்ணி க்ளீன் பண்ணி ஜிபிடி ஃபார்மேட்டில் வந்து அதுவாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்க் பார்ட் வந்து எல்லா இதையும் அதுவாக பெர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் பார்ட்டை விட்டு வெளியே வந்துக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ கொடுத்து வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து உடனே சேவ் ஆகாது. இப்போ வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விண்டோஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு இன்னொரு இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நார்மலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி தான் இப்போ விண்டோஸ். அந்த எரர் வந்து கிளியர் ஆகிருக்கும். ஏன்னா டிஸ்க் வந்து ஜிபிடி ஃபார்மேட்டில் ஆகிருக்கும். இது பண்ணால் ஒன்று தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்அலோகேட் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபார்மேட் ஆகிரும். ஸோ அதனால் பேக்கப் ஃபஸ்ட்டே எடுக்கணும்னா எடுத்துருங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அன்அலோகேட் ஸ்பேஸை வந்து நீங்கள் அதுக்கடுத்து எப்படி உங்களுக்கு தேவையோ பிரிச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 100 ஜிபி வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு பண்ண போகிறேன். அதான் 1024.00 சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ஜிபி பிரிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிஸ்க் வந்து அதுவாக பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவாக ரெக்கவரி சம்திங் பார்ட்டிஷன்ஸ் வந்து அது கேட்ச் மெமரி எல்லாத்தையும் அதுவாக எடுத்துக்கிறோம். அது போக வந்து உங்களுக்கு 99.4 ஜிபி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து அதில் தான் இப்போ பிரித்தது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 ஜிபியில் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் பட்டன் வந்து எனேபிளாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஓஎஸ் வந்து நார்மலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த எரர் இவ்வளோ தான். கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. என்ன டேட்டா வந்து பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.